நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளோடு உங்களை சந்திக்கும் நான் முகமது சஃபார். இன்றைய நாள் விரிவான செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துவதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கொரோனா தொற்றாளர் எண்ணிக்கையில் மாற்றமில்லை. கோவிட் தாக்கத்தால் சுவிஸில் பலியானார் முதலாவது இலங்கையர். ஊரடங்கு காலப்பகுதியில் தனியார் மருந்தகங்களுக்கு பூட்டு, வங்கிகள் திறப்பு. சட்டத்தை மீறிய 4200 பேர் போலீசாரால் கைது. சலுகைகளை மக்கள் அலட்சியப்படுத்துவதாக பிரதி போலீஸ் மா அதிபர் விசனம். பிரித்தானியா பிரதமரையும் ஆட்கொண்டது கோவிட் வைரஸ். கோவிட்-19 தொற்று இப்பொழுது உலகளாவிய ரீதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்ற நிலையில் அது தொடர்பான செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைய செய்திகளை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். கடந்த 17 நாட்களில் கோவிட்-19 தொற்றால் இலங்கைக்குள்ளே பாதிக்கப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கை 106ஆக அதிகரித்திருந்தது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் எந்த ஒரு தொற்றாளரும் அடையாளம் காணப்படாத நிலையில் 7 பேர் இந்த தொற்றிலிருந்து குணமடைந்து விட்டார்கள் என்பது மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் சுவிட்சர்லாந்தில் வசிக்கின்ற இலங்கையர் ஒருவர் இந்த கோவிட்-19 தொற்றால் உயிரிழந்திருக்கின்றமை சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்று மாலை 4 மணி வரையிலான தரவுகளின்படி 106 பேர் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருந்ததாக தேசிய தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 88 பேர் தேசிய தொற்றுநோய் ஆராய்ச்சி நிலையத்திலும், ஏனைய 10 பேர் வெலிகந்த தலைமை மருத்துவமனையிலும், ஒருவர் முள்ளேறிய வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை 7 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். இன்று மாலை 4 மணி வரையில் 238 பேர் சந்தேகத்தின் அடிப்படையில் நாடளாவிய ரீதியிலுள்ள 21 வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 7 பேர் வெளிநாட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரை கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் 33% 41 தொடக்கம் 50 வயதுக்கு இடைப்பட்டவர்களாக உள்ளனர். அதேபோன்று 5 தொடக்கம் 10 வயதுக்கு இடைப்பட்ட சிறுவர்களில் 4.7% கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 21 தொடக்கம் 30 வயதுக்கு இடைப்பட்டவர்களில் 17% கோவிட் தொற்றினால் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை மாவட்ட ரீதியில் தொற்றுக்கு இலக்கானவர்களுடைய விகிதத்தின் அடிப்படையில் கொழும்பு, களுத்துறை மற்றும் கம்பஹா ஆகிய மாவட்டங்களிலேயே கூடுதலானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 25 பேர் கோவிட் தொற்றுக்கு இலக்காகியுள்ளனர். களுத்துறை மாவட்டத்தில் 15 பேரும், கம்பஹா மாவட்டத்தில் 10 பேரும், புத்தளம் மாவட்டத்தில் 9 பேரும், ரத்னபுரி மாவட்டத்தில் 3 தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். குருநகல், காலி, கேகாலை, மட்டக்களப்பு, பதுளை, மாத்தறை மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் தலா ஒவ்வொருவரும் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோன்று 34 பேர் கண்காணிப்பு மத்திய நிலையங்களில் தொற்றுடையவர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். மேலும் நாடளாவிய ரீதியில் அமைக்கப்பட்டுள்ள 45 கண்காணிப்பு மையங்களில் 3500க்கும் மேற்பட்டோர் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். ஈரான், இத்தாலி, தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து கடந்த 14 நாட்களுக்கு முன்னர் இலங்கைக்கு வருகை தந்து கண்காணிப்பு மையங்களில் கண்காணிக்கப்பட்டு வந்தவர்களில் 14 நாட்களை நிறைவு செய்து தொற்று இல்லை என்பது உறுதியானவர்கள் தொடர்ச்சியாக வீடுகளுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றனர். இதன் அடிப்படையில் கண்காணிப்பு மையங்களில் தடுத்து வைத்து கண்காணிக்கப்பட்டு வந்தவர்களில் 4ஆம் குழுவினர் இன்று வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதில் 163 நபர்கள் உள்ளடங்குகின்றனர். இலங்கையில் புங்குடுதீவை பிறப்பிடமாக கொண்ட 59 வயதான நபரொருவர் கடந்த 25ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் கோவிட்-19 தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு உறவுகள் அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள விசேட ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா, மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் நடைமுறையில் இருந்த ஊரடங்கு சட்டம் இன்று காலை 6 மணிக்கு தளர்த்தப்பட்டு மீண்டும் 2 மணிக்கு நடைமுறைக்கு வந்தது. இதேவேளை யாழ்ப்பாணம், கொழும்பு, களுத்துறை மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் அமுலில் உள்ள ஊரடங்கு சட்டம் மறு அறிவித்தல் வரை தொடரும் என ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவலை கருத்தில் கொண்டு மிகவும் அபாய பிரதேசங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள
கொழும்பு, களுத்துறை மற்றும் கம்பக மாவட்டங்களில் அமுலில் உள்ள ஊரடங்கு சட்டம் மீள் அறிவித்தல் வரும் வரை தொடர்ந்தும் நடைமுறையில் உள்ளது. ஏனைய மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் மார்ச் 30 திங்கட்கிழமை 6 மணிக்கு நீக்கப்பட்டு அன்றைய தினம் பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் அமுல்படுத்தப்பட உள்ளது. இந்நிலையில் புத்தளம், வவுனியா, மன்னார், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் அமுலில் உள்ள ஊரடங்கு சட்டம் இன்று காலை 6 மணிக்கு தளர்த்தப்பட்டது. அந்த வகையில் இம்மாவட்டங்களில் மக்கள் பொருட்கொள்வனவில் ஈடுபட்டதை அவதானிக்க முடிந்தது. பெரும்பாலான மக்கள் சுகாதார அறிவுறுத்தல்களை பின்பற்றி தமது அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்தார்கள். இந்நிலையில் மன்னார் மாவட்டத்தில் இன்று காலை 6 மணி முதல் மக்கள் தமது அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்ய முந்தியடித்துக் கொண்டதை அவதானிக்க முடிந்தது. மன்னார் சத்தோச விற்பனை நிலையத்துக்கு முன் நூற்றுக்கணக்கான மக்கள் வரிசையில் நின்று பொருட்களை கொள்வனவு செய்தனர். வவுனியா மாவட்ட செயலகத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைய கிராமங்களில் உள்ள வர்த்தக நிலையங்களுக்கான பொருட்கள் நேற்றைய தினம் விநியோகிக்கப்பட்டதுடன் நகரை அண்டிய பகுதிகளில் மரக்கறி வியாபாரங்களை மேற்கொள்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக வவுனியா நகரை நோக்கி மக்கள் வருகை குறைவாக இருந்தமையை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. கிளிநொச்சியில் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர். வங்கிகள், வியாபார நிலையங்கள் முன் அதிகளவான பொதுமக்கள் வரிசையில் இடைவெளி விட்டு காத்திருந்து தேவைகளை நிறைவேற்றி சென்றனர். பொதுச்சந்தைகளில் மக்கள் ஒன்று கூடுவதை தடுக்கும் நோக்கில் பொதுச்சந்தையில் கட்டிட பகுதிக்குள் மரக்கறி விற்பனை செய்யாமல் சந்தை வளாகத்தில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமையும் சிறப்பம்சமாகும். இம்மாவட்டங்களில் மீண்டும் பிற்பகல் 2 மணிக்கு ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டது. இம்மாவட்டங்களிலும் ஊரடங்கு சட்டம் மார்ச் 30 திங்கட்கிழமை 6 மணிக்கு நீக்கப்பட்டு அன்றைய தினம் பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் அமுல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் ஊரடங்கு சட்டம் பற்றிய இந்த அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ள நேரங்கள் மீண்டும் அறிவிக்கப்படும் வரை நடைமுறையில் இருக்கும் எனவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. கொரோனா வைரஸ் நாட்டினுள் பரவுவதை தடுப்பதற்காக அரசாங்கம் மேற்கொண்டுள்ள வேலை திட்டங்களை வலுப்படுத்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வரை வீட்டிலிருந்து பணிபுரியும் காலமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ள நிறுவனங்களை தவிர அனைத்து அரசாங்க, அரை அரசாங்க மற்றும் தனியார் பிரிவுகள் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இந்த காலப்பகுதியினை அரசாங்க பொது விடுமுறையாக கருதாமல் பொது சேவையினை தொடர்ந்து பேண வேண்டும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. உடனடியாக அமுலுக்கும் வரும் வகையில் எதிர்வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி வரை போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கான விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஊரடங்கு சட்டம் அமுலில் உள்ள காலப்பகுதியில் அந்த சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் 4200க்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன கருத்து தெரிவித்துள்ளார். இதேவேளை மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சலுகைகளில் மக்கள் அலட்சியம் காட்டுவதாகவும் அவர் விசனம் தெரிவித்திருக்கின்றார். ஊரடங்கு சட்டத்தினுடைய நோக்கம் அறிந்து மக்கள் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் பிரதி போலீஸ் மா அதிபர் வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்தார். ඇදිරි නීතිය ආරම්භ කළ දිනයේ සිට මේ දක්වා කාලය තුළ පුද්ගලයන් 4200ක් ඒ වගේම වාහන 1100ක් පමණ පොලිසිය භාරයට ගෙන තිබෙනවා. ஊரடங்கு சட்டத்தை அலட்சியப்படுத்திய குற்றச்சாட்டில் இதுவரை 4200க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளை மோட்டார் சைக்கிள்கள், முச்சக்கர வண்டிகள் என 1100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சட்டத்தை மீறி இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் கைது செய்யப்படுவதோடு வாகனங்களும் கைப்பற்றப்படும். கைப்பற்றப்பட்ட வாகனங்கள் மீண்டும் வழங்கப்பட மாட்டாது என்றும் தனிமைப்படுத்தல் வேலை திட்டங்கள் முடிவடைந்ததன் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியதன் பின்னரே வாகனங்கள் விடுவிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். தனிமைப்படுத்தும் நடைமுறைகளுக்கு எதிராக செயற்படுபவர்கள் மற்றும் அதற்கு உதவி செய்பவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இந்த ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ள காலப்பகுதியில் மக்கள் வீதிகளுக்கு வராமல் இருப்பது மாத்திரமன்றி வீடுகளில் தங்களுடைய குடும்ப அங்கத்தவர்களோடு மாத்திரம் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்துடன் விழாக்கள், ஒன்றுகூடல்களில் ஈடுபட்டால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் உரிய இடங்களுக்கு சீல் வைக்கப்படும். அதேபோன்று ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படும் போது தமக்கு தேவையான பொருட்களை வாங்க மாத்திரமே அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். இதேவேளை வழங்கப்பட்ட சலுகைகளை மக்கள் அலட்சியப்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகளை வைத்து அவர்கள் ஊரடங்கு சட்டத்தையே மீறுகின்றனர். இதனால் ஊரடங்கு அறிவுறுத்தல்களை கடினமாக நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
இதேவேளை கொரோனா வைரஸ் பரவல் அச்சுறுத்தலை அடுத்து அரசாங்கம் விதித்துள்ள ஊரடங்கு சட்ட காலத்தினுள் பொதுமக்களுக்கான அத்தியாவசிய பொருட்கள் குறைந்த விலையில் வழங்கப்பட வேண்டும் என அரசாங்கம் வலியுறுத்தியுள்ள போதிலும் நாட்டில் பல இடங்களில் அதிக விலையில் நுகர்வுப் பொருட்கள் விற்பனை செய்து வருவதாக பொதுமக்கள் விசனம் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக மேல் மாகாணத்தில் தற்காலிகமாக திறக்கப்பட்ட மெனிங் பொதுச்சந்தையில் அதிக விலையில் மரக்கறிகள் விற்பனை செய்த 4 பேர் நுகர்வோர் அதிகார சபையினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் 150 ரூபாய் பெறுமதியான 1 கிலோ கரட்டை 450 ரூபாவுக்கும் 100 ரூபாய் பெறுமதியான 1 கிலோ தக்காளியை 250 ரூபாய்க்கும் விற்பனை செய்துள்ளனர். இதேவேளை ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா இன்று தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்துக்கு விஜயம் மேற்கொண்டார். சந்தையின் நிலவரத்தை நேரடியாக அறிவதற்காகவே ராணுவ தளபதி தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். இதேவேளை ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய தற்போதைய அசாதாரண நிலையில் மக்களின் முறைப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்காக ஜனாதிபதி செயலகத்தின் மக்கள் தொடர்பான பிரிவை 24 மணி நேரமும் திறந்து வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் நியமிக்கும் உத்தரவுகள் நடைமுறைப்படுத்தப்படும் ஏமாற்றும் மக்கள் எதிர்கொள்ளும் அசௌகரியங்கள் தொடர்பில் 01-23-54-550 அல்லது 01-23-54-655 என்ற இலக்கங்களின் ஊடாக முறைப்பாடு செய்ய முடியும் எனவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. ஊரடங்கு சட்டம் அமுலில் உள்ள காலத்தில் ஒவ்வொரு பிரதேச செயலகங்களிலும் அலுவலக நேரத்தில் ஒரு வங்கியை ஏனும் திறந்து வைப்பதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ கருத்து தெரிவித்துள்ளார். வங்கி உரிமையாளர்கள் நிதி நிறுவனங்களினுடைய உரிமையாளர்களை இன்று அலரி மாளிகையில் சந்தித்து கலந்துரையாடிய போதே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் தெரிவித்தார். இன்று முற்பகல் அலரி மாளிகையில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் வங்கி உரிமையாளர்கள், நிதி நிறுவன உரிமையாளர்கள் மற்றும் நிதி அமைச்சின் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். நாட்டில் ஊரடங்கு சட்டம் அமுலில் உள்ள போதிலும் ஒவ்வொரு பிரதேச செயலகங்களிலும் ஒரு வங்கியை ஏனும் குறைந்த ஊழியர்களுடன் அலுவலக நேரத்தில் திறந்து வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சரும் அத்தியாவசிய பொருட்களை தொடர்ந்து விநியோகிக்கும் ஜனாதிபதி செயலணியின் தலைவருமான பசில் ராஜபக்ஷ தெரிவித்தார். இதே நேரம் வெளிநாட்டு கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ள தேவையான வேலைகளை நடைமுறைப்படுத்தல், காசோலை கொடுக்கல் வாங்கல்களை தொடர்ந்தும் முன்னெடுத்தல், ATM இயந்திரங்களை தொடர்ந்தும் பாவனையில் வைத்தல், தொலைபேசி சேவையை முன்னெடுத்தல், குறைந்த எண்ணிக்கையிலான ஊழியர்களுடன் வங்கி நடவடிக்கைகளை தடைகளின்றி மேற்கொள்ளல் போன்ற முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. சமுர்த்தி பயன்பெறுகின்றவர்களுக்கு வட்டியற்ற கடன் திட்டத்தை அரசாங்கம் அண்மையில் அறிவித்திருந்தது. இந்நிலையில் கொழும்பில் உள்ள சமுர்த்தி வங்கிகளுக்கு முன்னால் மக்கள் ஒன்று கூடியிருந்ததை அவதானிக்க முடிந்தது. அரசாங்கம் சமுர்த்தி குடும்பங்களுக்கு ஒரு தொகை பண உதவிகளை வழங்குவதற்கு சமுர்த்தி வங்கிகள் மூலம் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கொழும்பு டேம் வீதியில் உள்ள சமுர்த்தி வங்கிக்கு முன்பாக சமுர்த்தி உதவிகள் பெறுவோர் ஒன்று கூடியிருந்ததை காண முடிந்தது. இது தொடர்பாக சமுர்த்தி வங்கி அதிகாரிகளிடம் வினவிய போது அரசாங்கம் சமுர்த்தி உதவி பெறுவோருக்கு அவர்களின் வீடுகளுக்கு சென்றே உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அதற்காக அதிகாரிகள் பதிவு செய்யப்பட்ட சமுர்த்தி உதவி பெறுவோரது வீடுகளுக்கு சென்று உதவிகளை வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் எமது அலுவலகத்திற்கு யாரையும் தாங்கள் வரச் சொல்லவில்லை என்றும் ஒரு சிலர் வருகை தந்துள்ளனர், இவர்களை நாங்கள் வீடுகளுக்கு செல்லுமாறு ஆலோசனை வழங்கியதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதேவேளை கடந்த நாட்களை விட இன்று ஊரடங்கு அமுலில் உள்ள கொழும்பு மாவட்டத்தில் மக்கள் பொருட்களை கொள்வனவு செய்ய வீதிகளில் செல்வதையும், பொருட்கள் விநியோகத்திற்காக அனுமதி பெற்ற ஊர்திகள், சிறிய வாகனங்கள் வீதிகளில் செல்வதையும் அவதானிக்க முடிந்தது. புறக்கோட்டையின் 4ஆம் குறுக்கு தெரு மற்றும் 5ஆம் குறுக்கு தெரு பகுதிகளில் உலருணவு பொருட்கள் நாடுபூராகவும் கொண்டு செல்வதற்கு ஏற்று இறக்கல் நடவடிக்கைகளும் இடம்பெற்றதுடன் பார்மசிகள், சத்தோச கிளைகள், வங்கிகள், சமுர்த்தி வங்கிகள் என்பனவும் இயங்கியதையும் காண முடிந்தது. இதேவேளை சத்தோச நிறுவனத்தினூடாக மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பிக்மி நிறுவனத்துடன் இணைந்து இந்த செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது. இந்த திட்டம் கொழும்பை மையமாக கொண்டு நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் இன்று முதல் இதனை நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் நடைமுறைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஊரடங்கு சட்டம் அமுலில் உள்ள காலப்பகுதியில் அரசு மருந்தகங்கள் தவிர்ந்த ஏனைய சகல மருந்தகங்களையும் மூடிவிடுமாறு போலீசார் அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர். எனவே ஊரடங்கு சட்டம் அமுலில் உள்ள போது மக்கள் எந்த காரணம் கொண்டும் வீதிகளில் பயணிக்க முடியாது என பிரதி போலீஸ் மா அதிபர் கருத்து தெரிவித்துள்ளார்.
ஊரடங்கு அமுலில் உள்ள போது அரசாங்க மருந்தகங்கள் தவிர்ந்த ஏனைய மருந்தகங்கள், பல்பொருள் அங்காடிகள், அனைத்து வகையான வர்த்தக நிலையங்களையும் மூடி வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பிரதி போலீஸ் மா அதிபர் அனைத்து போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். மேலும் வீடுகளுக்கே விநியோகிக்கப்படும் ஊடகங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்சேவைகளுக்கு மாத்திரம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒவ்வொரு போலீஸ் பிரிவிலும் உள்ள மக்கள் எக்காரணம் கொண்டு பிரதான வீதிகளிலோ ஒழுங்கைகளிலோ அல்லது வீடுகளுக்கு வெளியிலோ நடமாடுவதற்கு இடம் வழங்கப்பட மாட்டாது என்றும் குறித்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் ஊரடங்கு அறிவுறுத்தல்களை கடினமாக நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் பிரதி போலீஸ் மா அதிபரால் அனைத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஊரடங்கு சட்டம் அமுலில் உள்ள போது வர்த்தக நிலையங்களோ மருந்தகங்களோ திறந்து வைக்கப்படுமாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக இலங்கை குற்றவியல் சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். වසා දැමීමට තීරණය කර තිබෙනවා. ඇඳිරිනීති කාලය තුළ කිසිම අවස්ථාවක එවැනි වෙළඳසැල් විවෘත කර තැබීමට. அதேபோன்று இன்றைய நாளில் முறையற்ற விதத்தில் வாகனங்கள் பயணித்துள்ளன. மக்களின் இந்த ஒழுங்கற்ற செயற்பாடுகள் கோவிட் அச்சுறுத்தலை கட்டுப்படுத்தும் தனிமைப்படும் செயற்பாட்டை பாதிக்கின்றன. කිසිම වෙළඳසැලක් පාරිභෝගික ද්‍රව්‍ය අලෙවි කරන ස්ථානයක්, එසේත් නැතිනම් සුපිරි වෙළඳසැලක් ඇඳිරිනීති කාලය තුළ විවෘත නොකර තබන ලෙසට එසේ විවෘත කළහොත් ඔවුන්ට එරෙහිව නිරෝධායන නීතින් වගේම ලංකාවේ අපරාධ නීතිය යටතේ අඩිතු. இதே நேரம் நாட்டு மக்கள் அனைவரும் ஊரடங்கு சட்டத்தை பின்பற்றி முறையாக நடக்க வேண்டும் என ஜனாதிபதியினுடைய ஊடகப் பிரிவு அறிக்கையொன்றை வெளியிட்டு வேண்டுதல் விடுத்துள்ளது. இன்று வெளியிடப்பட்டுள்ள இந்த ஊடக அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரமாக பரவி வரும் கொரோனா நோய் தொற்று அச்சுறுத்தலை கட்டுப்படுத்தும் வகையிலேயே ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. ஊரடங்கு சட்டம் அமுலில் உள்ள காலப்பகுதியில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஏனைய பொருட்களை வீடுகளிலிருந்தே கொள்வனவு செய்வதற்கான செயல்முறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஊரடங்கு சட்டம் அமுலில் உள்ள போது எந்த ஒரு நபரும் தங்களுடைய சுய விருப்பின் பேரில் வீதிகளில் நடமாடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அனுமதி பெற்ற டெலிவரி வாகனங்கள் மாத்திரம் வீதிகளில் பயணம் செய்ய முடியும். இதை தவிர்ந்த ஏனைய வாகனங்களில் ஊரடங்கு சட்ட அனுமதி பெற்ற வாகனங்கள் மாத்திரமே வீதிகளில் பயணம் செய்யலாம். நாட்டில் மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்து முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை இடத்திற்கு இடம் அழைத்து செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. எந்த ஒரு மாவட்டத்திலும் விவசாயம், சிறிய அளவிலான தேயிலை சேகை உட்பட பெருந்தோட்ட சேகை, மீன்பிடி தொழிலுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்தில் பணியாற்றும் தொழிற்சாலை ஊழியர்களில் ஒரு சிலர் மருத்துவ பரிசோதனைகளின் பின்னர் இன்று வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக தொடர்ந்து அமுலாக்கப்பட்டு வரும் ஊரடங்கு சட்டம் காரணமாக கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்தில் பணியாற்றும் தொழிற்சாலை ஊழியர்கள் பல்வேறு வகைகளிலும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க மற்றும் அண்மித்த பிரதேசங்களில் வாடகை வீடுகளில் முடங்கியிருந்த இந்த ஊழியர்களில் ஒரு பகுதியினர் இன்று காலை தமது ஊர்களுக்கு திரும்பி செல்வதற்கு அரசாங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டது. சுமார் 8000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இன்று காலை 5 மணி முதல் சுதந்திர வர்த்தக வலயத்தில் ஒன்று திரண்டனர். இதன் காரணமாக அங்கு பதற்றமான நிலை ஏற்பட்டது. நீண்ட வரிசையில் ஊழியர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு கொரோனா வைத்திய சோதனை மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் விசேட பஸ்கள் மூலமாக ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கட்டுநாயக்க போலீசார், விமான நிலைய போலீசார், ராணுவத்தினர் ஆகியோர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இந்நிலையில் வீடுகளுக்கு திரும்புவதற்கு வருகை தந்திருந்த ஊழியர்களில் சிலர் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். வைரஸ் என்ற காரணத்தால் இன்றைக்கு எங்கள் எல்லாரும் ஒரு இது ஒன்று எடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. எத்தனை மணிக்கு காலையில் வந்து? காலையில் நாங்கள் 6 மணிக்கு வந்தோம். இப்போ வந்து டைம் 9:30 ஆகுது, 9:15. இவ்வளோ நேரத்துக்கு நாங்கள் வெயிலில் நின்று கொண்டே இருக்கிறோம். இன்னும் ஒரு இதுவும் இல்லை. சம்பளம் இன்னும் கிடைக்கையில் போடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்கௌண்ட் புத்தகம்லாம் கேட்டுக்கிறாங்க. வேலையும் இல்லை, சாப்பிட்றதுக்கு சூழ்நிலை பொறுத்து எல்லாத்துக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் மக்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு சம்பளம் வந்து இன்னொரு மாதம் இதுக்கு இப்போ எவ்வளோ நாள்னு சொல்லலாது. இதுக்கு வந்து அரசாங்கம் மூலயமா இதுக்கு ஒரு தீர்வை கேட்குறோன்னு எதிர்பார்க்குறோம். බලධාරීන්ට කිව්වාම එයාලා කියන්නේ හරි අද දෙන්නම් හෙට දෙන්නම් කියනවා. ඒත් අපිට කිසිම සහනයක් මෙච්චර කාලෙ හම්බ වෙලා නැහැ. දැන් දවස් 14-15 බෝඩින් වලට වෙලා හිර. இது அதிலிருந்து கொரோனா வைரஸிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக வீடுகளில் அடைபட்டுள்ள மக்கள் பொழுதை கழிப்பதில் சிரமம் கொண்டு சலிப்படைந்துள்ளதாக முணுமுணுக்கின்றனர். இன்று ஒரு பிரதேசத்தில் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அத்தியாவசிய பொருட்களை வாங்கிய மக்கள் மரக்கன்றுகளை வாங்குவதிலும் முன்னுரிமை கொடுத்ததை அவதானிக்க முடிந்தது.
யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை வெளிநாட்டுச் செய்திகள் தொடர்கின்றன. உலக அளவில் கோவிட் தொற்றினால் உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை 25,000ஐயும் கடந்துள்ளது. இதேவேளை சர்வதேச ரீதியில் இந்த கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கை 5,50,000ஐயும் கடந்துள்ள நிலையில் 1,28,000க்கும் அதிகமானவர்கள் இந்த கோவிட் தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். Hi folks, I want to bring you up to speed with something that's happening today, which is that I've developed mild symptoms of the coronavirus, that's to say. பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜான்சனுக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது. நேற்று சிறிய அறிகுறிகள் தென்பட்டதைத் தொடர்ந்து இங்கிலாந்தின் தலைமை வைத்திய அதிகாரியின் ஆலோசனையின் அடிப்படையில் பிரதமர் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார் என பிரதமர் அலுவலக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். வழிகாட்டுதலுக்கு அமைய பிரதமர் தன்னை சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தியுள்ளார் என பேச்சாளர் தெரிவித்துள்ளார். உலக நாடு ஒன்றின் தலைவர் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாவது இதுவே முதல் முறையாகும். வீட்டிலேயே இருந்து கொண்டு பிரதமருக்கான பணிகளை செய்ய இருப்பதாக போரிஸ் ஜான்சன் விளக்கம் அளித்துள்ளார். ஏற்கனவே பிரித்தானிய இளவரசர் சார்ல்ஸுக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. It was very moving last night to join in that national. சீனாவில் வெளிநாட்டு பயணிகளுக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் கடந்த 3 நாட்களின் பின் முதல் உள்ளூர் கொரோனா தொற்று சம்பவம் பதிவாகியுள்ளது. சீனாவில் 81,340 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளதோடு 3,292 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய சுகாதார ஆணையகம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1036ஆக உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் ஒருவர் வைரஸால் பலியானதை அடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4ஆக அதிகரித்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க நாளை முதல் ஒரு வாரம் வரை அனைத்து உணவகங்களை மூட ரஷ்ய அரசு உத்தரவிட்டுள்ளது. விநியோக சேவைகள் தவிர பொது உணவு சேவை அமைப்புகளின் நடவடிக்கைகளை ரஷ்ய பிராந்தியங்கள் நிறுத்த வேண்டும் என்று அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் முதல் 2 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக தென்னாப்பிரிக்க சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 வார காலம் நாடு முழுமையாக மூடப்பட்டுள்ளதால் தென்னாப்பிரிக்காவில் சுமார் 57 மில்லியன் மக்கள் தங்கள் வீடுகளுக்குள் முடக்கப்பட்டுள்ளனர். வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பும் குடிமக்களை தனிமைப்படுத்தும் புதிய திட்டத்தை ஆஸ்திரேலியா அறிமுகப்படுத்தியுள்ளது. விமானத்தில் வரும் அனைவருமே அவர்கள் வந்த நகரத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் 2 வாரங்கள் தடுத்து வைக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் 3,166 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 13 பேர் பலியாகியுள்ளனர். தாய்லாந்தில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1,136ஆக உயர்ந்துள்ளது. மேலும் அங்கு 5 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று சுகாதார அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு உலக நாடுகளைப் போல் இந்தியாவிலும் தீவிரமாக பரவி வரும் கொரோனா வைரஸ் சுமார் 25 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஏராளமான நோயாளிகளை உருவாக்கி வருகிறது. இந்நிலையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 753ஆக உயர்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதேபோல் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 20ஆக உயர்ந்துள்ளது. இந்தியாவில் அதிகபட்சமாக கேரளாவில் 137 பேரும் மராட்டியத்தில் 130 பேரும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தோனேசியா 153 புதிய கொரோனா வைரஸ் தொற்றாளர்களை உறுதிப்படுத்தியுள்ளது. இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் பாதிக்கப்பட்ட அதிகூடிய உயர்வு என்று இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவில் கொரோனா வைரஸ் காரணமாக பலியானவர்களின் எண்ணிக்கை 87ஆக உயர்ந்துள்ளது. பிலிப்பைன்ஸ் 9 புதிய கொரோனா வைரஸ் இறப்புகளை பதிவு செய்துள்ளது. அங்கு மொத்தமாக பலியானவர்களின் எண்ணிக்கை 54ஆக உயர்ந்துள்ளது என்று சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் வைரஸ் தாக்கத்தினால் 9 வைத்தியர்கள் அங்கு உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மலேசியாவில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2,161ஆக பதிவாகியுள்ளது. இது தென்கிழக்கு ஆசியாவில் பதிவான அதிகபட்ச எண்ணிக்கையாகும். வைரஸினால் இறந்தவர்களின் எண்ணிக்கை 26ஆக உயர்ந்துள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கோவிட்-19 தொற்றினால் இதுவரைக்கும் உலக அளவில் அதிக உயிர்களை பலி கொடுத்த நாடுகளின் பட்டியலில் இத்தாலி முதலிடத்திலும் ஸ்பெயின் 2வது இடத்திலும் இருக்கிறது. இந்நிலையில் அதிக தொற்றாளர்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்ற நாடுகளின் பட்டியலில் அமெரிக்காவுக்கு முதலிடம் கிடைத்துள்ளது. சீனாவில் 81,340 பேர் இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டமை உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் அமெரிக்காவில் 86,000க்கும் அதிகமானவர்கள் இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது.
உலக அளவில் பாதிப்பு உறுதியானவர்களின் பட்டியலில் அமெரிக்காவுக்குத்தான் முதலிடம். அங்கு 86,000 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு இந்த தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சுமார் 1,300க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்து விட்டனர். அங்கு பல பிராந்தியங்கள் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளன. இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீன ஜனாதிபதியுடன் தொலைபேசியில் இது தொடர்பில் உரையாடி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்தனை பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ள அமெரிக்காவில் இந்த தொற்றுக்கு எதிராக போராடும் தடுப்பு மருந்து ஆராய்ச்சிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி அண்மையில் அறிவித்திருந்தார். இத்தாலியிலும் இந்த தொற்று பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகின்றன. இத்தாலியில் கடந்த 5 நாட்களாக ஒவ்வொரு நாளும் 500க்கும் அதிகமானவர்கள் உயிரிழக்கின்ற செய்திகள் வெளியாவதுதான் உலகை உறைய வைத்தது. இத்தாலியில் கடந்த 24 மணித்தியாலங்களில் மட்டும் 681 பேர் உயிரிழந்துள்ளனர். அங்கு சாலைகள் தோறும் காவு வண்டிகள் சப்தம் எழுப்புகின்றன. பாதுகாப்பிற்கு பொறுப்பாக உள்ள இராணுவம் மற்றும் போலீசார் மருத்துவ சேவைகளுக்கு பெரிதும் உதவுகின்றனர். வைத்தியசாலைகள் எல்லாம் பரபரப்பாக இயங்குகின்றன. முழு நாடும் முழுமையாக முடக்கப்பட்டாலும் கூட நாளுக்கு நாள் தொற்று உறுதியானவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்றன. அங்கு இறுதியான தகவல்களின்படி 80,519 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என சோக செய்திகள் வெளியாகியுள்ளன. அதில் 10,000க்கும் அதிகமானவர்கள் சுகமடைந்து விட்டனர் என்ற செய்தி அந்நாட்டு மக்களிடம் சிறிய அளவு தைரியத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்தாலிக்கு வெளியில் அதிகமானவர்கள் உயிரிழந்த நாடு என்ற பெயர் ஸ்பெயினுக்கு கிடைக்கிறது. ஸ்பெயினில் இதுவரை 4,365 பேர் உயிரிழந்து விட்டதாக தரவுகள் கூறுகின்றன. அங்கு 57,786 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு இந்த தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. 7,000 பேர் வரை இதுவரை குணமடைந்து விட்டனர். கடந்த 24 மணித்தியாலங்களில் மட்டும் 655 பேர் உயிரிழந்ததாக நியூஸ் 18 செய்தி முகமை செய்தி வெளியிட்டுள்ளது. 1936ஆம் ஆண்டுக்கு பின்னர் அந்நாடு எப்பொழுதுதான் இவ்வாறான பெரியதோர் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. அங்கும் ஏப்ரல் 11ஆம் தேதி வரை நாடு முடக்கப்படுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிலும் இந்த வைரஸின் ஆதிக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. அங்கு கடந்த 24 மணித்தியாலங்களில் மட்டும் 200க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்து விட்டதாக ஜான் ஹாப்கிங்ஸ் பல்கலைக்கழக தரவுகள் கூறுகின்றன. ஈரானில் இதுவரையில் 32,322 பேர் வரையில் தொற்றுக்குள்ளாகியுள்ளமை உறுதியான நிலையில் 11,000 பேர் வரை குணமடைந்து விட்டனர். அங்குள்ள மருத்துவ சாலைகளில் மருத்துவ பாதுகாப்பு கவசங்கள் மற்றும் மருந்து பொருட்களுக்கு பாரிய நெருக்கடி நிலவுவதாக தரவுகள் கூறுகின்றன. அதே நேரம் வைத்தியர்கள் பலரும் சிகிச்சை வழங்க திண்டாடி வருகின்றனர். உலக அளவில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ள COVID-19 வைரஸ் தொற்றை இலங்கைக்குள் கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி அரசாங்கம் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்த சகல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கும் தனி நபர் என்ற ரீதியில் நாம் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டியது தலையாய கடமை என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு யூடிவியினுடைய மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையை இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை இரவு 7:30 மணிக்கு இடம்பெறும். அதுவரை யூடிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.